இப்பதான் நிறைய ரிவ்யூல சொல்லிட்டு வந்தேன். தயவு செய்து அதெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லுங்க. படம் பார்க்கறதுக்கு தகுதி இல்லாதவங்கலாம் ஒரு படத்தை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு கொண்டு வராங்க ஸ்க்ரீனுக்கு. அது ஒரே செகண்ட்ல 120 ரூபா கொடுத்து படத்தை பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு அவன் ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. கேமரா இருக்குன்னு பார்க்குறதுலாம் வேற ஏதாவது கேட்டுற போறோம் ப்ரோ. அவன் படம் வந்து விஜய் படம் வந்தாலே அது ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கு. நிறைய படங்கள் ஒர்க் ஆகுது விஜயோட இந்த படம் அதுல இருந்து மிஸ் ஆகிருக்கா, நல்லா ஒர்க் ஆயிருக்கா? இது அவரு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சின்ன வயசுல இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்க, நல்லா இருந்தது. முன்ன இருந்ததோட இது நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. வில்லன் விஜய் வந்து செம இரிட்டேட்டிங்கா நல்லா பண்ணிருக்காரு அந்த ரோல. ஆமா ப்ரோ, எங்களுக்கே காண்டாச்சு ப்ரோ. வில்லன் விஜய் சத்தியமா காண்டாயிருச்சு ப்ரோ. செத்து தொடான்ற மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. அந்த அளவுக்கு டென்ஷன். ஆனா லாஸ்ட் சீன் அந்த சிகரெட் எடுத்து இது பண்றது எனக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் விஜய் சார் விஜயே பண்ணனால பிரச்சனை இல்லை. வேற யாரோ பண்ணியிருந்தா கண்டிப்பா பிரச்சனை ஆயிரும். படம் ஓவரால் சூப்பர் ப்ரோ. ஃபேமிலியா எல்லாரும் வந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல படம். என்ன சார் சூப்பரா இருக்குது ப்ரோ. படம் வேற லெவல்ல இருக்குது ப்ரோ. அதுல ஒண்ணு இல்லையா, அப்படிலாம் இது இல்லை. அது வந்து தளபதியோட ஃபேன்ஸ் அந்த அப்படி சொல்ல மாட்டாங்க. தளபதி ஃபேன்ஸ் இல்லாதவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதுல கசில ஒரு ட்விஸ்ட் வருது, அது சொன்னா ஸ்பாயில் ஆயிடும். அந்த ட்விஸ்டுக்காகவே பார்க்கலாம். தளபதி சொன்ன மாதிரி லாஸ்ட் அந்த 40 மினிட்ஸ் வேற மாதிரி பண்ணிட்டாரு வெங்கட் பிரபு. அதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அது சொன்னா ஸ்பாயில் ஆயிடுமேன்னு பாக்குறேன், இல்லைன்னா வேற மாதிரி இருந்துச்சு. இல்லையா, அப்படிலாம் இது இல்லையே, அப்படிலாம் இது இல்லை. படம் நல்லா இந்த படம் நல்லா தான் இருக்கு. தளபதி ஃபேன்ஸுக்கு வேற மாதிரியான ட்ரீட் இது. இது உண்மையிலே சூப்பர் படம். இது எல்லாருமே வந்து பார்க்கலாம். நான் என்ன நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் டே மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் மிஸ் இல்லை. மற்றபடி படம் நிறைய 1-2 ஸ்பாயில் வந்துடுச்சு. இப்போதைக்கு பரவாயில்ல, இன்னும் போக ஏன்னா அந்த ஐபிஎல் எல்லாரும் வெளியே விட்டுறாங்க அதை ஸ்பாயில். வேற மற்றபடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அதான் அது சொல்றேன், அது சொன்னா ஸ்பாயில் ஆயிடும். அந்த வேற மாதிரின்ற வார்த்தையை வேற எதுனா யூஸ் பண்ணா ஸ்பாயில் ஆயிடும். வேற எதுவும் இல்லை. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. அவரு ப்ரோ ஜோக்கர் ப்ரோ. அவன் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எல்லாரும் வந்து பாருங்க, ஃபேமிலியோட வராதீங்க, செத்துருவீங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நடுவுல தான் ப்ரோ. புரியல ப்ரோ. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கேப் கட் எடிட் பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. கேப் கட் எடிட் பண்ணிருக்காங்க ப்ரோ. கேப் கட்ல கேப் போடுறதுனால சொல்றான் ப்ரோ. ப்ரோ நல்லா இல்லை ப்ரோ, கேவலமா இருந்துச்சு ப்ரோ. நான் ஆக்சுவலி வந்து ஒரு காலத்துல விஜய் ஃபேனா இருந்தேன். இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா இல்லை ப்ரோ படம். ஆக்சுவலி கமர்ஷியலா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. டிஏஜிங்னு பண்ணிருக்காங்க. அமல் டேஸ் மாதிரி தான் இருக்காரு. மீம்ஸ் அந்த சொல்ல போனா மீம்ஸ் எல்லாமே தோனி வந்தனால பரவாயில்ல ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல கமெண்ட்ரி அது இதுன்னு சொல்லிட்டு மேட்ச்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியா போயிடுச்சு. மற்றபடி பார்க்கலாம் ப்ரோ, நீங்க மணி சேவ் பண்ணிக்கலாம். கேமியோ ஒர்க் ஆச்சு. அதுல ஒரு டைலாக் வந்துச்சு, சிவகார்த்திகேயன் அடுத்த விஜய்னு சொல்றாங்க. அது கேட்கும், அது மாசா இருக்கும்னு நினைச்சு வச்சாங்க. பட் எங்களுக்கு வந்து ஏதோ கிரிஞ்சா இருந்துச்சு ப்ரோ. சீரியஸா சாரி. படம் வந்து சொல்ல போனா வந்து லிட்டரலா வந்து விஜய் வந்து ஒரு சீக்வன்ஸ் நடக்கும், ஸ்பாயிலர்ஸ். அது வந்து அது வந்து ட்விஸ்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா வந்து ட்விஸ்ட் மாதிரிலாம் ஃபீல் ஆகல. நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். கெஸ் பண்ற மாதிரி தான் ப்ரோ இருக்கு படம் ஃபுல்லாவே. அவர் ரிவ்யூ பார்க்கல ப்ரோ. ஆனா லிட்டரலா வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நாள் முடிச்சுட்டு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே அது படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் ப்ரோ. ஒரு காலத்துல. இப்போ ஃபேன்லாம் இல்ல ப்ரோ. படம் ஒர்க் ஆகல. ஹானஸ்டா சொல்லணும்னா ஒர்க் ஆகல. லியோ ஆக்சுவலி எனக்கு சொல்ல போனா லியோ வந்து ஜென்யூன் அட்டெம்ப்ட் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணலான்னு. இது அதுவும் ஃபீல் ஆகும் ப்ரோ. ஸோ ரொம்ப நார்மலா இதுல ஓகே. அந்த டெக்னாலஜி டிஏஜிங் அதெல்லாம் புதுசா இருந்தாலுமே இந்த கதை வந்து முன்னாடியே பார்த்த மாதிரி தான் ப்ரோ எனக்கு ஃபீல் ஆகுது. ஒர்க் ஆகல ப்ரோ. நார்மல் தான் ப்ரோ. பெருசாலாம் இல்லை ப்ரோ. நிறைய லேக்லாம் இருக்கு. கேமியோஸ் வெறும் 2 நிமிஷம் தான் ப்ரோ. சிவகார்த்திகேயன் தான் பெரிய கேமியோ. த்ரிஷா அது ஒரு பாட்டு தான், அவ்வளோதான். தெரியல ப்ரோ. லியோ அளவுக்கு இல்லை. ஆஹா இல்லை ப்ரோ. லியோ பிடிச்சிருந்துச்சு, இது செட் ஆகல. அடுத்த பாட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க, ஆனால் அது எப்படி இருக்குன்னு தெரில. இது ஆனால் ஒரு மாதிரி ஆவரேஜாக இருந்துச்சு ப்ரோ, அவ்வளோதான். அந்த அளவுக்குலாம் இல்லை, ஆவரேஜாக இருக்கு. தெரில. நியூ அளவுக்கு இல்லை, ஆனால் படம் நல்லா தான் இருக்கு. சரி படம் தரோம்.
பிளாக் பஸ்டர் ப்ரோ. லாஸ்ட்ல அந்த சீன் கிளைமாக்ஸ் மட்டும் மிஸ் பண்ணவே பண்றாதீங்க, அதுதான் வேற மாதிரி. அஜித்தோட ரெஸ்பான்ஸ் மங்காத்தா பிஜிஎம் ப்ரோ அங்க. ப்ரோ MS தோனி தான் அங்க தலை வராரு, தளபதி வராரு, 2 பேரும் வராங்க, தரமா இருக்கு போட்டு மாறன் வந்து படம் நல்லாவே இல்லை ப்ரோ. அவர் தான் சொல்றாரு ப்ரோ வேற மாதிரி அங்க. எஸ்கே என்ட்ரிலாம் செமையா இருந்துச்சு, ஃபேமிலி அடைஞ்சு போய் பாருங்க, சூப்பரா இருந்துச்சு. அப்பெல்லாம் இல்ல ப்ரோ, நீங்க போய் நேரில் போய் பாருங்க, சூப்பரா இருக்கு படம். பிளாக் பஸ்டர் இந்த வருஷம் நம்ம தான். படம் நைஸ் ப்ரோ, சூப்பராக இருந்தது ப்ரோ. இப்போ தான் பார்த்துட்டு இருந்தோம் வீட்டில். நானும் கொஞ்சம் படம் நிறைய இடத்துல ஒர்க் ஆகுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் அந்த சாங்ஸ் கம்மி பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. நல்லா இருந்தது ப்ரோ, எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் சில இடங்களில் லாக் அடிச்சது நிறைய விஷயங்கள். இருந்தாலும் அந்த என்டர்டைன்மெண்ட்றது கரெக்டாக செகண்ட் ஹாஃப்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு ஓகே, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துட்டு போனாங்க. அதனால எங்களுக்கு லாக் அடிக்காத மாதிரி தெரிஞ்சது, நல்லா இருந்தது. வந்து படம் சுத்தமாக ரொம்ப கழிவு